இயேசுவினுடைய அனுபவத்தை பெறுவதற்கு சிறந்த ஒரு சொற்றொடர், பெஸ்ட் ஃப்ரேஸ் அப்படின்னு சொன்னால் இன்றைய நற்செய்தியில் வருவது தான் கம் அண்ட் சீ, வந்து பாருங்கள் என்பது தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவை தான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்து அந்த அனுபவத்தை சென்று நத்தனேயலிடம் பிலிப்பு சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நாங்கள் மெசியாவை கண்டோம், இயேசுவை கண்டோம், அவர்தான் நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே நத்தனேயல் ஒரு நல்ல ஒரு பேரறிஞர், பழைய ஏற்பாட்டை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிற ஒரு சிறந்த மேதாவி என்று சொல்வார். அவர் பார்க்குறார், நாசரேத்தூர்லேருந்து நல்லது எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இவர் உடனே பதிலுக்கு சொல்லிவிடுறார், இந்த மாதிரி விளக்கம்லாம் வேண்டாம், நீ நேராக வந்து பாரு, ஏன்னா நாங்கள்லாம் போய் பார்த்தவங்க, அதனால் நீ வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நத்தனேயலை இயேசுவிடம் கூட்டி கொண்டு போகிறார் பிலிப்பு. நத்தனேயல் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் நாசரேத்தூரை குறித்து என்று யோசித்த பொழுது, யூதர்களுடைய பழமையான பழைய ஏற்பாட்டு புத்தகம் தோராவாக இருக்கட்டும், அல்லது அதையும் கடந்து மிஷ்னா, தால்முட், இவற்றை பற்றி இவற்றிலே எந்த ஒரு இடத்திலும் நாசரேத்தூரை குறித்து ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யப்படலை, ஊர் பேரே வரல. அதோடு மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இறையியல் பேராசிரியர் என்று சொல்வார்கள், அல்லது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த இறைவார்த்தை வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற யோசேஃபஸ், அவர் கூட எந்த ஒரு இடத்திலும் நாசரேத்தூரை குறித்த ஒரு பதிவு கூட கொடுக்கல. ஏன் அப்படின்னா, நாசரேத்தூர் என்பது ஒரு சின்ன ஊர், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது, மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான். அதனால் அதை குறித்து ஒன்றும் பேசலை. இந்த இடத்திலா மெசியா வருகிறார் என்கிற ஒரு ஆச்சரியம் நத்தனேயலுக்கு வந்தது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தில், கடவுள் ஞானிகளை வெட்கமடைய செய்ய மடமையென உலகம் கருதுவற்றை தெரிந்து கொண்டார் என்று. அது மாதிரி பதிவே இல்லாத ஒரு ஊரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மெசியாவை அங்கு வளர்த்தெடுத்த ஊர்தான் நாசரேத். இன்று தாயாம் திரு அவை புனித பர்த்தலமேயுனுடைய விழாவை கொண்டாடுகிறது. நத்தனேயல், பர்த்தலமேயு இருவர் பெயரும் ஒருவரையே குறிக்கிறது. பர்த்தலமேயு என்கிற அரேமைக்கு வார்த்தையினுடைய அர்த்தம் பார் தொல்மாய், அப்படின்னா தொல்மாயின் மகன் என்று சொல்லப்படுகிறதா. இவருடைய வாழ்க்கை வரலாறு பெருசு. இவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பை சந்தித்த பிற்பாடு இவர் இந்தியா, அர்மேனியா, பாரசீக பகுதிகளில் நற்செய்தி அறிவித்ததாக சொல்ல. உச்சகட்டம் எங்கன்னா, அர்மேனிய பகுதியில் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற பொழுது இவரை மிகப்பெரிய அளவில் கொடுமைக்குள்ளாகி கொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் சிலர்லாம் சொல்லுவாங்க, உன் தோலை உரித்து காட்டுறேன் பாருண்ணா அப்படிம்பாங்க. அது மாதிரி தோலை உரித்து கொலை செய்திருக்கிறார்கள். இவருடைய விழாவும் என்று இதை சொல்கிறது. என்ன மொத்தமாக சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான், ஆண்டவர் இயேசுவினுடைய அனுபவத்தை பெறணும்னா நாம் போகணும், அனுபவிக்கணும். அதான் கம் அண்ட் சீ, வந்து பாருங்கள். இதுதான் தனிப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்தினால்தான் நத்தனேயலை ஆண்டவர் இயேசு மிக சிறந்த அறிஞர் என்று சொல்கிறார்.